வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆளூர் ஷானவாஸ் இருக்கிறார். அவரிடம் கேட்பது நிறைய இருக்கின்றன. குறிப்பாக தற்போது நிறைவேற்கக்கூடிய வக்ஃபு சட்ட திருத்தம் பற்றி அவரிடம் கேட்பது நிறைய கேட்கலாம். வணக்கம். வணக்கம். கால் ஊர்ல இன்னைக்கு ஒரு இளவு உறுதியாகி போச்சுடா. ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம். சில விஷயங்கள் நான் பேசிக்கலாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். உங்களுடைய கருத்து தான் போகணும். வக்ஃபு இந்த அமெண்ட்மெண்ட்லாம் விட்டுருவாங்க, பின்னாடி வரும். அதற்கு முன்னாடியே இந்த வக்ஃபு போர்டுங்கிறதுலையும் சொத்து பராமரிப்புங்கிறதுலையும் குளறுபடிகள் இருந்ததா? குளறுபடிகளே கிடையாது, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சா? குளறுபடிகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது குளறுபடிகள் இல்லாமல் ஒரு நிர்வாக அமைப்பு இருக்காதுல்ல. சச்சார் கமிட்டி இருந்தபோது அவங்க வந்து நிறைய இன்னைக்கு வரைக்கும் பல பேர் வந்து சச்சார் கமிட்டி அமல்படுத்தணும்னு பல விஷயங்களை வேலை வாய்ப்புலேருந்து தொழில் முனைவுலேருந்து கடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த வக்ஃபு வந்து ஒழுங்காக நிர்வகிச்சிருந்தா கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபா வருஷத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தது உண்மையா இல்லையா? ஆமாம். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. அதுக்கப்புறம் இவங்க நம்ம தாவேக்கால வந்து திரு புஷியானந்த கேட்ட மாதிரி, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எல்லாத்துமே நீங்க ஆமான்னு சொல்றீங்க, அப்ப என்னதான் பிரச்சனை? சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்ட உன்னை வச்சு அடிப்ப. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.